நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லியில் 5வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது. மற்றொரு பக்கம் 34வது நாட்களாக டெல்லியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர். நேற்று நள்ளிரவு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட மிக முக்கியமான வீடியோ, அதனைத் தொடர்ந்து இன்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரோடு மத்திய அரசு நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையின் போது நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்படும். போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுவதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற போராட்டங்களில் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை அளிப்பது உள்ளிட்ட 2 அம்சங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்த்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த விவகாரத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மாணவர்களுடைய கோரிக்கை பிரதமருடைய முடிவில் இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான அம்சத்தையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களிடம் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாளை மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்ற அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸ் என்று விவாதத்திற்கு கட்டமைத்திருக்கிறது. நேர்மையான நீட் தேர்வை கோரும் இந்தியா, நிரந்தர நீட் விளக்கம் கேட்கும் தமிழ்நாடு, என்ன செய்ய வேண்டும்? நாட்டினுடைய பிரதமரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும். இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் 5 விருந்தினர்களோடு பயணிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன், அரசியல் விமர்சகர் திரு ராமன், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். உங்கள் நால்வரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரஹ்மானும் இணைய இருக்கிறார். அவரையும் நான் நிகழ்ச்சிக்கு முன்பே வரவேற்று விடலாம். சிவா பரமேஸ்வரன் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். போராட்டத்திற்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னையோடைய முடிவை வைத்து? இல்லை, அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்னா பொதுவாகவே எந்த அரசும் அடிபணிந்து விட்டது என்கின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துவதற்கு அதை விரும்ப மாட்டார்கள், அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள். இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோரிக்கையில் அந்த போராட்டத்தில் ஓரளவுக்கு நியாயத்தன்மை இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே அந்த மாணவர், ஏன்னா பிரதமர் நேற்று இரவு வெளியிட்ட அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த வகையிலும் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய, அவர்களின் நல்வாழ்க்கை எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள மாட்டோம். அதாவது மாணவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அல்லது மாணவர்கள் நலன் சார்ந்த நிலைப்பாட்டை பிரதமர் எடுப்பதாகத்தான் அவருடைய காணொலி வெளிப்படுத்துகிறது. அதை ஒட்டி தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்க கூடும் அப்படின்னா, அடிபணிந்து விட்டோம் என்று சொல்வது சரி, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கின்றோம், அதில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மை குறித்து நாங்கள் விவாதிக்கின்றோம் அப்படி பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா, ஓரளவுக்கு அரசாங்கம் இந்த போராட்டத்தை மேலும் வளர விடாமல் ஒரு சுமூகமான தீர்வு கண்டு இரு தரப்புக்கு ஒரு வின் சிச்சுவேஷன், மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மாணவர்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மைகள் அது எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, அப்புறம் அரசாங்க வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், நெறிகாட்டலுக்கு உட்பட நடத்த முடியும் என்பதை ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாடான தீர்வுக்கு வர எத்தனிக்கின்றார்கள், அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நமக்கு வந்திருக்கிற செய்திகள் பிரகாரம் பார்க்கும்போது 3 கோரிக்கைகளில் 2 அரசாங்கம் ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டு இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் அது உறுதியான அல்லது இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை. ஆனால் நான் சற்று நேரத்துக்கு முன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய சில செய்தியாளர்கள், சில உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம கலையங்கத்துக்கு வரத்துக்கு முன்னால் கேட்கும்போது அவர்கள் அப்படியான எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமற்ற உடன்பாடுக்கு கூட எதுவும் அப்படி எட்டப்படலை. அவர்கள் கோரிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். நாளை திருப்பி மீண்டும் 2 மத்திய அமைச்சர்கள் அந்த போராட்டக்காரர்களை சந்தித்து உரையாட இருக்கின்றார்கள் என்று. அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அந்த 3 கோரிக்கைகள், பிரதான கோரிக்கைகள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகணும்னு. அதுக்கு இதுவரைக்கும் அந்த ஆளுகின்ற மோடி தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அதற்கான எந்த விதமான அறிகுறிகளோ சமிக்கைகளோ இல்லாத அவர்கள் செய்வார்கள் என்றும் தோன்றவில்லை. ஏன்னா அது செய்தால் அரசாங்கம் தாங்கள் பலவீனமாக இருப்பதாக உணரக்கூடும் என்கின்ற ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். 2வது கோரிக்கை இந்த இழப்பீடு கொடுக்கணுங்கிறது அரசாங்கம் அதை ஒப்புக்கொள்ளாது என்றுதான் கடந்த கால வரலாறு கூறுகிறது. ஆனால் அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அது என்ன ஆகுனா, அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடும் என்கின்ற அந்த கவலையும் ஒரு மனக்கலக்கமும் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஏன்னா இது நீட் தேர்வு மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்படியான பல போட்டித் தேர்வுகள் கிடையாது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இதனை பேசியிருக்கிறார். நம்முடைய 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க மத்திய அரசு, விரைவில் அதை அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. நம்முடைய முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டும் நமக்கு 1 நாள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க, நாமளும் கொடுத்துருக்கோம், நாளை பார்க்கலாம் என்ன முடிவு அப்படின்னு.
அப்போ போராட்டத்திற்கு மத்தியில் சொல்லும்போது அது அதிகாரப்பூர்வ தகவல் அதை நம்ம இல்ல எடுத்து அது அவர்கள் சொன்னது. இது அப்ப அதிகாரப்பூர்வ இல்ல தகவல். போராட்டம் நடத்துறதே அவங்க தான் அப்படின்னா இல்ல, அவங்களே சமாதானப்படுத்த முடியாது. போராட்டம் அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் மத்திய அமைச்சர்கள் இருவரை சந்தித்து பேசி இருக்கின்றார்கள். ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து இருக்கின்றார். அந்த கோரிக்கை மனுவும் சமூக ஊடகங்களில் இருக்கிறது. அந்த இரு தலைவர்கள் கையெழுத்து கொடுத்து இருக்கிறது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து நாங்கள் உரையாடினோம் என்று காணொலி காட்சிகளை பார்த்தோமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு அந்த 3-2 கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்த அறிவிப்பு வந்ததாக நான் அறியவில்லை இதுவரை. இல்ல அரசு தரப்புல இருந்து இன்னும் சொல்லல. இன்னும் இன்று பின்னிரவு வரலாம், அல்லது அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டியிருக்கலாம், அல்லது பிரதமருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கலாம். அரசு நடைமுறைகள் என்று இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு அரசாங்கம் ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, இந்த 3 கோரிக்கைகளில் அமைச்சர் பதவி விலகலை தவிர மற்ற 2 கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தது என்றால் அது ஒரு நீதிமன்ற ஒரு பரிசீலனைக்கு உட்படக்கூடிய சூழல்களை ஏற்படும். மூன்றாவது கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, யார் மீதும் இந்த போராட்டக்காரர்கள் மீது எந்த வழக்கும் பதியக்கூடாது, அப்படி பதிந்திருந்தால் அதை அந்த ரத்து செய்துவிட அவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி எடுத்தால் மாணவர்களுடைய நலன் கருதி அப்படி செய்வது நலம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து, மற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து, மற்ற சட்ட தரப்பிலிருந்து அது எப்படி பார்க்கப்படும், என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். டெல்லியில் பல ஆண்டுகள் இருந்து போராட்டங்கள்லாம் கவர் பண்ணி சட்டம் எப்படி சொல்லுதுங்கிற பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகும்னா, யார் வேண்டுமானாலும் எந்த மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி யார் எந்த மாணவர்கள் அமைப்பில் எந்த அமைப்பும் போராட்டங்களை முன்னெடுக்கலாம். ஆனால் அது ஓரளவுக்கு மீறி போகும்பொழுது யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு சமாதானத்திற்கு ஆளும் கட்சியோ இல்லை எந்த மாநிலம் எந்த அரசாங்கம் அந்த மாதிரி நிலைக்கு இறங்கி வந்துவிட்டால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய சவாலாகவும் கேள்விக்குரியாம். ஆனா இங்க போராட்டம் நடத்தியவர்கள் மாணவர்கள், எங்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படுது. மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் தான் போராட்டம் நடத்தியது மாணவர்கள் தானே. மாணவர்கள் இப்ப அந்த கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்றதே தவிர அது பேர் அவர்கள் வைத்திருக்கலாம். ஜனதா கட்சி, கரப்பாம்பூச்சி, காக்ரோச் ஜனதா பண்ணா அது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியில் அவர்கள் அவர்களுக்கான ஒரு போராட்ட இயக்கத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய இப்ப தலைவரா இருக்காரு அபிஜித் திகே, அவர் என்ன மாணவரா, நீட் எழுதி அந்த தோல்வி எழுதி அதற்காக போராடுறாங்க. இப்ப சத்யேந்திர தாஸ் இருக்காரு, மற்றவர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள். இப்ப நான் இப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அப்ப ஒரு உதாரணம், அந்த போராட்டத்தில் ஒரு 1000 பேர் 5000 பேர் இருந்தார்கள் என்றால் அதில் எத்தனை பேர் யதார்த்தமாக நீட் தேர்வு எழுதியோ நீட்னால் பாதிக்கப்பட்டவர்கள்? பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. ஏன்னா மாணவர்கள் போராடுகின்றார்கள். அந்த நீட் தேர்வு முறையில் ஒரு குளறுபடி அல்லது விரும்பத்தகாத அம்சங்கள் நடைபெற்று இருக்கின்றன என்பது உண்மை. எந்த தேர்வு முறையாக இருந்தாலும் அது நேர்மையாகவும் நியாயபூர்வமாக நடைபெற வேண்டும். மாணவர்கள் உழைப்பு வீணாக கூடாது. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அந்த பாயிண்ட்ல இருந்தே போலாம் சிவா பரமேஸ்வரன். திரு சுமன் கவியன், திரு சிவா பரமேஸ்வரனுடைய பாயிண்ட்ல இருந்து உங்ககிட்ட வர, போராட்டத்தினுடைய தன்மையும் பாதையும் மாறுகிறதோ? ஏன்னா தொடக்கத்தில் இந்த போராட்டம் தொடங்கிய போது நீட் தேர்வு இது போன்ற முறைகேடுகளோ வினாத்தாள் கசிவோ நடக்கக்கூடாது, அதை உறுதி செய்வதற்கான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. மத்திய அரசு நாங்கள் என்டிஏவே நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம்னு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும், புதிய சட்ட திருத்தங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வரோன்றாங்க. இதையெல்லாம் இப்ப ஏற்க மறுக்கிறார்கள் மாணவர்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் போராட்டம் முடிவுக்கு வரும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதால் மட்டுமே இந்த விவகாரங்கள் முடிவுக்கு வந்து விடுமா? அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதால் ஒருபோதும் மாற்றம் நடந்துவிடப் போவதில்லை. மாற்றம்ங்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தீர்வு தான். நீட்டில் மோசடி என்பதல்ல, நீட் தேர்வே ஒரு மோசடி தான். அது இதுவரைக்கும் செய்திருக்கிற இதுவரைக்கும் நடந்திருக்கிற அதனால் நடந்திருக்கிற இந்த சூசைட்ஸ், தற்கொலைகள் என்பது ஏராளம். அப்போ அந்த தேர்வே ஒரு முறைகேடானது. அது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை மட்டுமே வைத்துத்தான் மாணவர்களை இதுக்கு எடுக்கணுமே தவிர மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ படிப்புக்கு மற்றபடி நீட் என்கிற தேர்வு தேவையற்றது அப்படிங்கிற திமுகவின் ஸ்டாண்டு தான் ஒரு நிரந்தர தீர்வு. மற்றபடி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அது அவர்கள் ஒரு புள்ளியாக வச்சுருக்காங்க. அவர்களுடைய புரிதலிலிருந்து அவர்களுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இந்த நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும், இதில் மோசடி நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நடந்திருக்கிற இதுவரைக்கும் அந்த தேர்வினால் இறந்திருக்கிற அவர்களுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதால் எல்லாம் சரியாயிடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா?
எவ்வளவு பேர் நீங்க எத்தனை பேர் தான் கொண்டுட்டு இருப்பீங்க? இவ்வளவு பேர் இந்த பிரச்சனை குறிப்பா இந்த வருடம் நடந்ததுக்கு அவங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த வருடம் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் லீக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்ப அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று பதவி விலகுங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டின்றத ஏற்கனவே எடுத்துட்டாங்கல்ல. நடைபெற்ற தேர்வுல வினாத்தாள் கசிந்த விவகாரம் உண்மைதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மறு தேர்வு நடத்தினாங்கல்ல, அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஒருவேளை மத்திய அரசு நினைத்திருந்தால் அந்த தவறை கூட மறைச்சிருக்கலாம் இல்லையா? இதே கரத்பாம்பூச்சி ஜனதா தளத்தினுடைய தலைவர் அபிஜித் தீக்கே சொல்றது என்னன்னா, நாங்கள் இவரை மட்டும் சொல்ல மாட்டோம், அடுத்து நாங்க தேவைப்பட்டதுன்னா மோடியே பதவி விலகுங்கள்னு கூட சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அதோட பொருள் என்னன்னா, முழு ரெஸ்பான்சிபிலிட்டி மோடி கையில தான் இருக்குது. இவர் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, பாலிசி டிசிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க பாலிசி டிசிஷனுக்கு இந்த தேர்வே தேவையற்றது, ஒன்றும் வேண்டாங்க. இந்த NCRB இந்த டேட்டாவின்படி, அதாவது தேசிய குற்ற ஆவணத்தினுடைய அந்த டேட்டாவின்படி 2013 8423 சூசைடு நடக்குது, அதாவது ஸ்டூடெண்ட் சூசைடு. அதே இது 2023 13892 சூசைடு, கிட்டத்தட்ட 65% இந்த சூசைடு அதிகம். அப்ப எப்படி அது தானா எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதா? மாணவர்கள் திடீர்னு மூட் அவுட் ஆகுறாங்களா? அப்ப அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லை, நீட் தேர்வுக்காக இறக்குறவர்கள் வேற, ஒரு 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டோன்னு இறக்குறது வேற. ஸோ மாணவர்கள் சூசைட்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க மனமுடைந்து சாகிறதுங்கிறது வேற. மனித வளம்னு சொல்கிறதே மிகச்சிறந்த ஐக்யூ லெவல் உள்ள மிகச்சிறந்த மாணவர்கள் தான். அப்படிப்பட்ட மாணவர்கள் நீட்டில் தோற்று போனோங்கிறதுக்காக சூசைட் ஆகிறது தான் அதிகமாகுது. அப்போ 65% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. இல்ல, அது கவலைக்குரிய விஷயம் தான். என்னுடைய கேள்வி தொடக்கத்துல உங்ககிட்ட நான் முன்வைத்தது, தொடக்கத்துல இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது தேர்வை சரியா நடத்தணும்ன்றதுதான் அடிப்படையில தொடங்கியது. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்றது ஒருவேளை பாஜக அணுகக்கூடிய விஷயத்துல அரசியல் நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள், அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்ல, சரியான் தான் கேட்கிறேன். என்ன கேட்கறதா இருந்தா, நான் சொல்றேன் இல்லையா, 13,892 பேர் செத்துருக்காங்க, வருஷத்துக்கு பல்லாயிரக்கணக்கானோர் சாவுறாங்க. இத்தனை சாவுகளுக்கும் பின்னால் நீட் தேர்வு இருக்குது. அப்போ அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து அதை இத்தனை பேர் மேலும் திணித்து இன்றைக்கு வரையிலும் அடிபணியாமல் இருக்கிற மோடி அவர்களே ரிசைன் பண்றதை பத்தி எனக்கு எந்த தவறும் இல்லை. அவர் அபிஜித் தீக்கே சொன்ன 2வது கோரிக்கை இருக்கு இல்லையா, நாங்கள் இதையும் கேட்போம், அதைத்தான் முதல்ல கேட்கணும். ஏன்னா அதுதான் முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மோடி அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். இப்போ மோடி இன்னைக்கு அவங்க எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதானை நீங்க கேட்குறீங்க அவர் பதவி விலகணும்னு, அவரை பதவி விலக வைத்து விட்டால், ஒருவேளை நீங்க இன்னைக்கு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, அப்போ அவர்களுடைய ஈகோவில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதைத்தான் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதை நோக்கி தான் எதிர்க்கட்சிகளும் பயணிக்கிறாங்க. எதிர்க்கட்சிங்கிறத விட்டுருங்க, அதாவது குறிப்பிட்ட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய டிமாண்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் டிமாண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டின் குரலாக அல்லது தமிழ்நாட்டின் கடந்த காலத்தின், நீங்க திமுகவின் குரலாகலாம் அது இல்ல. நீங்க எதிர்க்கட்சின்னு சொல்றீங்களா, திமுக வச்சுக்கிட்டோம், திமுகவின் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, தொடக்கத்துல இதே காக்ரோச் ஜனதா கட்சி என்டிஏவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், தேர்வு வினாத்தாள் கசிவதை தடுக்கணும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கணும். எப்போ ஜூன் மாசம் தொடக்கத்துல 3ஆம் தேதி. ஆனா அது காலப்போக்குல இன்னும் வீரியம் எடுக்கும் போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே இதற்கு தீர்வு அப்படின்ற ஒரு பாதை போகும்போது தான் அரசியல் தலையீடு உள்ள வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது அரசியல் தான். நீங்க அது பதிவு செய்யப்படல, அதுக்கு எலெக்ஷன்ல நிக்குது. அரசியல்ங்கிறது தேர்தல் அரசியல் மட்டுமே இல்லை, இயக்க அரசியலும் அரசியல் தான். பொலிட்டிக்கல் என்ன பொலிட்டிக்கல் வந்துருச்சுன்னு நீங்க சொல்றதன் பொருளே எனக்கு புரியல. என்ன தேவை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதில் என்ன தேவை இருக்கு? தர்மேந்திர பிரதானினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது. இத்தனை பேர் செத்து இருக்காங்க, 23 பேருக்கு மேலான நபர்கள் இன்னைக்கு செத்தது இல்லைன்னா அவங்க சொல்றது அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் சாவு சொல்றாங்க. நான் சொல்ற இந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் 10,000 பேர் செத்துருக்காங்க, சாகுறாங்க வருஷத்துக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 65% இன்க்ரீஸ் ஆகிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வையை ரத்து செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பான பிரதமரே பதவி விலக வேண்டும். இதுதான் கோரிக்கை, இதுதான் நிரந்தர கோரிக்கையா இருக்கும், நிரந்தர தீர்வா இருக்கும். மற்றபடி இது எல்லாமே இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாக்டா சொல்லிடுறேன்.
மோடி அவர்கள் பேசி இருக்கிறதும் அல்லது பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதும் தர்மேந்திர பிரதான் நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்றது அது அவர்களுடைய ஈகோவைத்தான் காட்டுகிறது. நீ என்ன கேட்கறது, நான் என்ன கொடுக்கறது? நீங்க ஒருவேளை இப்படிலாம் கேட்டு வந்து இவ்வளவு போராடி நீங்க வந்து கதவை தட்டிட்டீங்க, இவ்வளவு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க, நான் பின்வாங்கிட்டேன்னு சொன்னா அது எனக்கு இழுக்கு. மற்றபடி பாலிசி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஈகோ தான் பிரச்சனை. நீங்க ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இந்த இது வேளாண் சட்டங்கள் வரும்போது ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேசினார். ஆனால் அந்த சட்டங்களை பின்வாங்கினார். எத்தனை பேர் இறப்புக்கு பிறகு? 600 பேர் இறப்புக்கு பிறகு, 2 வருட போராட்டத்துக்கு பிறகு. அப்ப அத்தனை பேர் சமாதியில், அத்தனை பேர் இறப்பில் வந்து நின்றுதான் அதை நான் பின்வாங்குவேன் என்று சொன்னா, அப்ப அதற்கு விலை கேட்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு ரத்தம் அல்லது எவ்வளவு வலி வேண்டும்னா அளவு கேட்கிறார்களே தவிர மற்றபடி இவர்கள்ட்ட எந்த நேர்மையும். திரு அப்துல் ரஹ்மான், பிரதமர் பேச வேண்டும், பேசிவிட்டார். முதல்ல விளக்கம் அளித்தார், நேற்று வீடியோவும் வெளியிட்டார். விவாதம் நடத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில். மத்திய அரசு தயாராக இருக்கிறது, எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் கேள்வி எழுப்புறாங்க. நீட் தேர்வு கசிவு வினாத்தாள் விவகாரங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், விரைவு நீதிமன்றங்களே நாங்கள் அமைக்க உத்தரவிட்டு விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த விவகாரங்களில் அரசியல் செய்யாமல் இருக்க? வழக்கமாக எங்கள் ராமநாதபுரம் சைடில் வந்து ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி, போன பஸ்ஸுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காண்டா இவன் நின்று அப்படின்னு. அதாவது இந்த பிரதமர் அவர்களுடைய நடவடிக்கைகள், பிரதமர் மோடி அவர்கள் நேரில் வர வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தணும். அவர் திரையில் தோன்ற வேண்டும் என்றாலே அதற்கு கிட்டத்தட்ட அந்த நாடாளுமன்றத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் அதுவரையும் இந்த மத்திய அரசு அவர்களுடைய கோரிக்கையை என்னவென்று கண்டு கொள்ளலைன்றனால நாடாளுமன்றம் கூடுற அன்னைக்கு அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் நடக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்படி நடக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் ஏதேனும் செய்து உங்ககிட்ட இல்லாத வந்து ஒரு பாதுகாப்பு படை கிடையாது. அது வந்து தலைநகரம் திரும்புகிற பக்கம்லாம் ஏதாவது ஒரு யூனிஃபார்மில் வந்து காவல்துறையினர் இருப்பாங்க, தடுத்துருக்கலாம். அவங்கள நீங்கள் எப்படி தடுத்துருக்கீங்க? தண்ணீர் பீச்சிருக்கீங்க, கண்ணீர் குழை போட்டு ரைட்டு, லட்டியில் வந்து ஆணியை சொருகி அடிச்சிருக்கீங்க. தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு அவருடைய சட்டையை அப்படி தூக்கி காட்டுறாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. பெலட் குண்டுகளை பயன்படுத்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஒடுக்குமுறையை வந்து நீங்க எப்படி வந்து பயன்படுத்திருக்கீங்க? இப்படி தண்டிப்பீங்களான்னு சொல்லித்தான். ஏன்னா நாடாளுமன்றம் கூடும் ஒரு அன்றைக்கு காலையில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முதலில் மாநிலங்களவையில் வச்ச கோரிக்கை என்னன்னா, மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இந்த வினாத்தாள் கசிவு விஷயத்தை பேசணும்னு தான் அவர் முதல் நாள் கேட்கிறாரு. அவருக்கு மறுக்கப்படுது, தள்ளி வைக்கப்படுது. பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த நாள் இந்த மாணவர்கள் அடிபட்டு கொத்துயிரும் கொலையருமாக கிடப்பதை பார்த்துட்டு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களை சந்தித்து இந்த வினாத்தாள் சம்பந்தமா பேசணும்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுது. அதற்கு பிறகுதான் அவங்க வந்து பிரதமர் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுறாங்க. சோ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்கள், கிட்டத்தட்ட 20 நாள் மாணவர்கள் போராட்டம், அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் இறங்கி அவர் வந்து சிறைவாசம், அதற்கு பிறகுதான் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வருது. இன்னும் இந்த போராட்டம் தொடர்கிறது, வேற வழியே இல்லை. இந்த போராட்டம் நாடளவில் தீவிரம் அடைகிறது என்னும் பொழுது நேற்று நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ போறார். இந்த வீடியோ பிரதமர் அவரிடம் வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மாணவர்கள் 22 நாள் போராடி இருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 120 எம்பியோட பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜெயிலுக்கு போய் ஒரு 5-6 மணி நேரம் ஜெயில இருந்திருக்காங்க. ஒரு பிரதமரை பேச வைப்பதற்கு இவ்வளவு மெனக்கெட வேண்டியது இருக்கு சார் இந்த நாட்டில். நீங்க ரொம்ப சாதாரணமா பிரதமர் பேசிட்டாரு, நீதிமன்றம் அனுமதிக்கிறேன்ட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் அவருடைய பார்வையை திருப்புவதற்கே மாணவர்கள் தடியடி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படல. நீங்க சொல்றத திங்கட்கிழமைக்கு முன்பு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியல. நாடாளுமன்றம் தொடங்கும் போது காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுக்கல. இல்ல நீங்க பொதுவாவே தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்ல, தேசிய மீடியாக்களும் சரி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுடைய பார்வைகள் எங்க மீது கம்மியா தான் விழுவும். தலைவர் ராகுல் காந்தி இந்த வினாத்தாள் விவரமாக எண்ணற்ற முறை இந்திரா பவன்ல பிரஸ் மீட் கொடுக்கிறாரு, நோட்டீஸ் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யூத் காங்கிரசும் மாணவர் காங்கிரசும் நான் தனிப்பட்ட முறையில் சென்னை புதுக்கல்லூரிக்கு சென்று மாணவர்களை சந்தித்து இந்த நீட் விவகாரத்தில் எந்த அளவுக்கு நம்மளுடைய பணம் மோசடியாக பெறப்படுகிறது என்பதை முழுவதுமா விளக்கி இருக்கேன். அப்புறம் ஏன் சார் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கின போராட்டத்திலிருந்து ஜூலை வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை? கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்தை ஒத்துப்போம். ஏனென்றால்
எப்பவுமே ஒரு தன்னெழுச்சியாக ஒரு இயக்கம், ஒரு மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த போராட்டம் அவர்களுடையது. எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இளைஞர்கள் எண்ணற்ற அவங்களுக்கு ஒரு கோபம், எனக்கு வேலை கிடைக்கல, அங்க போராடுறவங்க எல்லாருமே மருத்துவரா, போராடக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா நீட் எழுதி தோத்தவர்களா இல்ல, எல்லாரும் பல்வேறு விதமான ஆளு. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. யார் சார் ஆர்டர் பண்றா? ஏன் சார் அவன் ஆர்டர் பண்றான்? எல்லாத்துக்கும் ஒரு கோபம் இருக்கு. என்னால போக முடியாது. என் கோபத்தை எப்படி காட்டுறேன்? அங்க போராடுறவனுக்கு சப்போர்ட் பண்றேன். காங்கிரஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? அந்த கேள்வி அதான் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் எப்படி? காங்கிரசினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த போராட்டம் நடைபெறணும். காங்கிரஸ் எப்ப களத்துக்குள்ள அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பா வருதுன்னா, எப்ப ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய அந்த மாணவர்களை நீங்கள் ஒடுக்குகிறீர்களோ, அடக்குகிறீர்களோ, அப்ப நாங்க களத்துக்கு வரோம் அவங்கள பாதுகாப்பதற்கு. நாங்கள் களத்துக்கு வந்த பிறகுதானே அரசு இயந்திரம் பம்பரமாக சுத்தியது. அதற்கு முன்பு பிரதமர் பேசிவிட்டாரா? அதற்கு முன்பு பாஜக வந்து புலிப்பாய்ச்சலில் இந்த விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு விட்டதா? அந்த ஒரு தேவைக்காக நாங்கள் வந்தோம். தொடக்க நாட்கள்ல நீங்க அப்துல் ரஹ்மானே குறிப்பிட்டார் விவாதத்துடைய தொடக்கத்துல, மல்லிகார்ஜுன் கார்கே தொடக்கத்துல கேட்டது விவாதம் நடத்தப்பட வேண்டும் இந்த அவையில். இப்போதும் 5 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கும் சபாநாயகர் ஓம் பிர்லால தொடங்கி மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வரைக்கும் வாங்க பேசலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இல்லன்னு வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் தான் என்ன? இல்ல எங்களுடைய நோக்கம் என்னன்னா, தொடக்கத்தில் நாங்க உங்களை பேச கூப்பிட்டோம், நீங்க பேச வரல. தற்போது இந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு எட்டி இருக்குது என்றால், எல்லா மாநிலங்களிலும் உள்ள மாணவர்கள் இல்ல அப்துல் ரஹ்மான் சார், நீங்க சொன்ன பார்வைக்கு வர மாணவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை சிறப்பா கொண்டுட்டு போறாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுங்க விவகாரத்தை, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நாங்க நாடாளுமன்றத்துல பேசுவோம். எங்களுடைய கோரிக்கைகளும் மாணவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார்களோ அதே கோரிக்கைகளை தான் நாங்களும் நாடாளுமன்றத்தை வைக்கிறோம். நாடாளுமன்றத்துல பேசணும்ல, அதை ஏன் பேச மாட்டீங்க? பேசுவோம் சார், வரக்கூடிய சார். சனி ஞாயிறு நாடாளுமன்றம் லீவு, சனி ஞாயிறு நாடாளுமன்றம் லீவு இல்லைங்களா? திங்கக்கிழமை நாடாளுமன்றம் வரதான் போது நாங்க ஒன்னும் ஆப்ஷன் பண்ணிட்டு லீவ்ல எல்லாம் இருக்க மாட்டோம். நாடாளுமன்றத்துக்குள்ள தான் போவோம். நல்ல நாள் பாக்குறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது சார். லீவ் சார், நேற்று அழைப்பு விட்டாங்க. நேற்று அழைப்பு விட்டாங்க. இல்ல சார், நேற்று அழைப்பு விடுத்தார்கள் விவாதத்திற்கு வாருங்கள். இன்னைக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. 48 மணி நேரத்துல கிடைக்காதவங்களுக்கு திங்கட்கிழமை கிடைக்க போகுது. என்ன கேக்குறோம்னா, நாங்கள் பேசுவதற்கு வந்த பொழுது நீங்கள் அனுமதி தரவில்லை, ரைட். நீங்கள் பேசுவதற்கு வரும்பொழுது எங்களுக்கு மாணவர்கள் ஒரு கோரிக்கை ஏற்படுத்திட்டு இருக்காங்களா? இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க உங்கள்ட்ட? கல்வி அமைச்சரை பொறுப்பேற்று பதவி வில சொல்லுங்கன்றாங்க. இதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? ஒரு ரயில் விபத்துக்காக காங்கிரஸில் ஒரு அமைச்சர் பதவி விலகலையா? என்ன சார், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா சார்? 22 லட்சம் பேர் எழுதின பரீட்சை சார். உங்க கையில இருக்கிற பேப்பரை வாங்கி நான் கிழிச்சு தூக்கி போட்டுறேன், மறுபடியும் எழுதிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு பாயிண்டோட முடிக்க, 2012 சுசில்குமார் சிண்டே மத்திய மின்துறை அமைச்சராக இருந்தவர் நினைக்கிறேன், ராஜினாமா செய்யணும்னு பாஜக போராட்டம் நடத்தினாங்க. எதற்கு? இந்தியா முழுவதுமே மின் கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டது, பொறுப்பேறுங்கள் சொல்லி. ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்த தவறுக்கு நான் ஏங்க மத்திய அமைச்சரா ராஜினாமா பண்ணணும்? காங்கிரஸுடைய சிதம்பரத்துல தொடங்கி மூத்த தலைவர்கள் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட், அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த கேள்வி நீங்க கேட்கறதே தப்பு. ஏனென்றால் காங்கிரஸ் இந்தியாவை 55 வருடங்கள் ஆண்டு இருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நேரங்களில் காங்கிரசினுடைய அமைச்சர்கள் இதற்கு முன்பு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்படியும் நடந்திருக்கல, இப்படியும் நடந்திருக்கல. இல்ல சார், நான் சொல்றேன், இது வரைக்கும் 10 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னா, ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை 50 முறை எழுந்திருக்கும். தேவையானதுக்கு தான் நீங்க சொன்னீங்கன்றனால யார் ராஜினாமா பண்ண. ஆனா இந்த விவகாரத்துல இது ஒரு நாள் லீக் ஆனதுக்காக யாரும் கேட்கல. தொடர்ச்சியாக எத்தனை முறை தான் லீக் பண்ணுவீங்க? ஒரு பரீட்சையே நீங்க ராணுவத்தை வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு தானங்க வந்திருக்கீங்க. நான் அதே பாயிண்ட்ல என்ன போறேன். திரு ராமன், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டும்தான் டெல்லி மட்டுமல்ல தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே இந்த நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். ராஜினாமா அப்படின்ற முடிவை எடுத்துருவாங்களா? பிரதமர் எடுப்பாரா? பிரதமர் கையில தான் இருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுக்கு ஒரு பெரிய சதி வேலையே அதில் இருக்குது. யார் பண்றா? 55 ஆண்டு காலமாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டதுன்னு அண்ணன் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. 60 ஆண்டுக்கு வச்சுக்கிடுவாங்க அவர் சொல்றாரு. 60 ஆண்டுன்னு நீங்க அண்ணன் சொல்லக்கூடாது, தம்பி. சரி, தம்பி சொல்றாரு, ரைட்டு, தம்பி சொல்றாரு. காங்கிரஸ் மத்தியிலே ஆண்ட போது கல்வித்துறை அமைச்சர்களுடைய வரலாற்று பாடங்கள் என்ன வச்சிருந்தார்கள்? இந்த நாட்டை கொள்ளையடித்தப்போ பல மன்னர்களுடைய ஒரு குறிப்பிட்ட மன்னர்களை நான் சொல்ல விரும்பல, அவருக்கு கோபம் வந்துரும். ராமன் சார், இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். ராமன் சார், இல்ல ராமன் சார், இத நம்ம நிறைய டைம் பேசிட்டோம். சார், நம்ம இன்னைக்கு இந்த பாயிண்ட்க்குள்ள வரலாம். அதுக்குள்ள சூட்சம் என்ன? ராஜினாமா அப்படிங்கற முடிவை நோக்கி போவார். தர்மேந்திர சிங் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், முழுக்க ஏற்கனவே இப்ப விரைவில் நம்ம நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் சில தாக்கல் செய்ய போகின்றார்கள். இந்த மசோதாக்களை தாக்கல் செய்தால்
காங்கிரஸுக்கும் அது பின்னால் இருக்க ஆம் ஆத்மிக்கும் வேலை இல்லாமல் சென்று விடும். ஆகவே கரப்பாம்பூச்சி என்ற பெயரில் வச்சு அதன் மூலமாக மாணவர்களை திரட்டி மாணவர்களையும் பின்னால் இருப்பது யார்? நேபாள நிலைமை என்ன, பங்களாதேஷ் நிலைமை என்ன? அந்த நிலைமையை இந்தியாவில் வரவேற்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சதி வேலையில் மக்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரதமர் மறைமுகமாக சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய மகன் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்து விட்டார்னு ஒரு தந்தை போராடுறாரு. என்னுடைய சகோதரி நீட் தேர்வால் உயிரிழந்து விட்டார்னு ஒரு சகோதரன் போராடுறாரு. இவர்கள் எல்லாமா நேபாளத்தை போல இந்தியாவை மாற்ற முயற்சிக்கிறாங்க. ராமனுடைய பேச்சு ரொம்ப காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலோட் போது அந்த தேர்தல் பிரச்சாரம் பிரியங்கா காந்தியோட என்ன சொன்னாங்க, தேர்வு எழுதும் போது கசிவு லீக் அவுட் ஆகுது, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் உண்மைதான், நாங்களே அதை சரி பண்ண முடியல, இது தேசிய அளவு பிரச்சனை என்பது நான் சொல்லவில்லை. இன்னைக்கு வந்திருக்கு அதே விவகாரத்தை ராமனுக்கு சுட்டி காட்டுறேன். அதே ராஜஸ்தான் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் அதிகமா இருக்க ஒரு இடத்துல பேசுறாரு பொதுக்கூட்டத்துல. வினாத்தாள் கசிவது அப்படின்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது, கடுமையான தண்டனை கொடுங்க. என்ன கடுமையான தண்டனை கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் கூட தேர்வு காவல்துறை தேர்வு ரெக்ரூட்மென்ட்ல எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் இல்ல இல்ல ராமன் நீங்க நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு போகாதீங்க. நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இப்போ நீங்க பிரியங்கா காந்தி பேசுனாங்க, நீங்க நான் பிரதமரும் பேசியிருக்காரு அப்படின்ற அதுக்கான பதில் என்ன சார்? பிரதமர் பேசியிருக்காரு சார். நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது காங்கிரசுடைய திட்டங்கள், ஆம் ஆத்மியுடைய திட்டங்கள், இவர்களை வைத்து டிமாண்ட் மிரட்டல். அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஜேபி நட்டா இல்ல என்ன தேவை வந்திருக்கு காங்கிரஸ் கட்சிக்கோ ஆம் ஆத்மிக்கோ கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை வளர்த்து விடுவதற்கான தேவை என்ன வந்திருக்கு? அதுல விஷயம் இருக்கு சார். கரப்பான் பூச்சியை வளர்த்து சர்வதேச சதி திட்டம், இந்தியாவுடைய இறையாண்மை. இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். காங்கிரஸ் சதியா, ஆம் ஆத்மி சதியா, இல்ல சர்வதேச சதியா? எல்லாரும் கூட்டு சேர்ந்து ராகுல் காந்தி பல முறை வெளிநாடு சென்றாரே, அந்த வெளிநாட்டின் சென்றதின் பின்னணி என்ன, நடந்தது என்ன என்பது உங்களால் விசாரிக்க முடியுமா? இதெல்லாம் வெளியில வரும் சார். சார், மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி நீங்க பெட்ரோல் டேங்கை திறந்து உள்ள குத்தி பிச்சை போடுறீங்களே, எவ்வளவு அடிச்சு உடைக்கிறீங்க, காவல்துறை அதிகாரிகளை பிடிச்சு அடிக்கிறீங்களே, அவருக்கு பாதுகாப்பு அத்தனையும் அடிச்சு உடைக்கிறீங்களே, அப்போ உங்களை பூவும் பறிச்சு பிள்ளா எழுந்திராய் பேமிலை நஞ்சுண்டு நாரே நமக்கே படைதர வேண்டும் திருப்பாவை படிச்சுட்டு முடியுமா சொல்லுங்க? அப்போ என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? என்னுடைய கேள்வி, நான் ஒரு பிரேக் போறேன். என்னுடைய கேள்வி அதுக்கு மட்டும் பதில். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய விட முடியாது அப்படின்றதுக்கான நோக்கம் உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏன் செய்யக்கூடாது? அவர்கள் ராஜினாமா, அதாவது அவரை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் வரக்கூடிய பாடநூல் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலும் பல்ல பாடநூல் திட்டத்தில் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு போராட்டம் செய்த தேசபக்தியுடைய தலைவருடைய வரலாறு வைக்கப் போகின்றார்கள். இதை காங்கிரஸால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பல்வேறு வெளிநாட்டு சக்திகள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து இங்கே என்ஜிஓக்கள் மூலமாக பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இங்கே தாங்க முடியவில்லை. அந்த திட்டமெல்லாம் இங்கே பாஸ் பண்ண போறதுனால இவர்களை வந்தால் நமக்கு சிக்கல் என்பது செயற்கையான கருத்தரிப்பு. திங்கட்கிழமைக்கு முன்பு வரைக்கும் மாணவர்களுடைய போராட்டத்தில் அரசியல் கட்சியினுடைய தலையீடு இல்லை. பேரணியா செல்லும் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் அரசியல் கட்சியினுடைய தலையீடு வருது. அப்போ அதற்கு முன்பு வரைக்கும் அரசியல் கட்சி தலையீடு இல்ல. ராமன் சொல்லக்கூடியது பொய்யா சார். எல்லாமே ரெடிமேடா செட்டப் பண்ணி சொல்றாங்க சார். போராட்டம் பண்றாங்க, லத்தி சார்ஜ் நடக்கின்றது, கலவரம் வருகின்றது. உடனே காங்கிரஸ் கட்சி அப்படியே ஆடு மேட்ச் போல ஆச்சு. அண்ணனுக்கு பொண்ணு பொறுத்த மதுரை பழமொழி மாதிரி இதை பற்றி ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? உங்க நோக்கம் என்ன? பிரதமரை இப்பதான் பல முறை நீங்க எம்சா பண்ணீங்க. இப்ப நீங்க என்ன தனுமத பேசுறீங்க? பிரதமரை சொல்லுவீங்க, கடைசியா உள்துறை அமைச்சர் சொல்லுவீங்க, வெளிநாட்டில் தலைகுனிய வைக்கணும், உங்களுக்கு இந்தியாவுடைய இமேஜை கெடுக்கணும். அதெல்லாம் சார் நீங்க நினைக்கும் போல அரசாங்கம் பண்ண முடியாது சார். முழுக்க இது வந்து பிளாக்மெயிலிஸ். இந்த காங்கிரஸ் கட்சி. சரி, பேசலாம். திரு நந்தகுமார், நேர்மையான நீட் தேர்வை கேட்டு டெல்லியில போராடுறாங்க, நீட்ல இருந்து முழுமையா விலக்கு கேட்டு தமிழ்நாட்டில் போராடுறாங்க. நீட் விலக்கு வேண்டும் அப்படின்றதான் தாவேக்காவுடைய அடிப்படை கொள்கையும் கூட. ஆனால் அந்த கொள்கையிலிருந்து சமீப நாட்களாக தாவேக்கா விலகிருச்சு அப்படின்ற அடிப்படையில் தானே வெளியே பேச்சுக்கள்லாம் வருது. இன்னும் சொல்ல போனால் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை டெல்லியில் கைது பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் கைது தானே பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம்ல ஒரு அரசா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அந்த பார்வை சரிதானா? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் பேசும்போதே இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு, நீங்கள் டெசிக்னேட்டட் பிளேசஸில் போய் போராடுங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி நீங்கள் போராடுங்க, தமிழக அரசனுடைய ஆதரவு இருக்குது, நீட்டினுடைய பேன் நீட்டு தான் எங்களுடைய பாலிசின்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி சிஜேபி போராடக்கூடிய போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு உண்டு. அவங்க கேட்கக்கூடிய மூன்றுமே வந்து நியாயமான கோரிக்கைகள். இப்போ கூட நீங்கள் தர்மேந்திர பிரதான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. தர்மேந்திர பிரதான் பேசலாம். ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் மன்னிக்கவும், நான் உங்களுக்கு நேரம் தரேன். முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது கண்டனம் தெரிவிக்கிறார்.
ராகுல் காந்தியும் போராட்டம் நடத்திய இடம் போராட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் பிரதமருடைய இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் டெல்லியில் இருக்கக்கூடியது. ராகுல் காந்தி அனுமதி கொடுக்கப்படாத இடத்துல போராட்டம் நடத்தும் போது காவல்துறை கைது செய்தால் அது கண்டனத்துக்குரியது. தாவேகாவினர் இங்கு மன்னிக்கவும் பிற கட்சியினர் இங்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தானே நீங்க போய் போராட்டம் நடத்தணும் அப்படின்றது அது வாதத்தின் அடிப்படையில் சரியா இல்ல அவர் ஏதோ ரெண்டு முரண்பாடா இருக்கிற மாதிரி. விஜய் அவர்களுடைய கண்டனம் வந்து எந்த இடத்துல போராடி கைது செய்யப்பட்டாருங்கிறத பொறுத்து இல்ல, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க அந்த அளவுக்கு அவர் படுத்துக்கிட்டே எல்லாம் இருக்காரு, தூக்கிட்டு போறாங்க, படுத்துக்கிட்டே அவர் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி நீங்க கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை என்னங்கிறது தான் ஐயா விஜயனுடைய இதே ஒழிய நீங்க அனுமதிச்ச இடத்துல தானே போராடினாரு, இல்ல அனுமதிக்க இடத்த சம்பந்தமான அவருடைய இல்ல நானும் இடத்து சம்பந்தமா கேட்கல. அனுமதிக்கப்படாத ஒரு இடத்துல ராகுல் காந்தி போராடும் போது காவல்துறை கைது செய்வாங்க, அது அவங்களுடைய பணி, பாதுகாக்கப்பட்ட இடங்க, நீங்க இங்க போராட்டக்கூடாதுங்க. அப்போ ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார் முதலமைச்சர் விஜய். இங்கும் போராட்டம் நடத்துறாங்க, யாரு மாணவர்கள், ஆனா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். காரணம் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கல, இந்த இடத்துல போராடக்கூடாது அப்படின்னு. அது எப்படி அங்க கண்டனம் இங்க கைது அப்படின்றப்போ ரெண்டும் வேறு வேறு அணுகுமுறையா இருக்கே. அரசியல் கட்சி தலைவரா அங்க கண்டனம், இங்க ஒருவேளை முதலமைச்சரா நடவடிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி அந்த முரண்பாடு இருக்குது, அது எனக்கும் புரியுது. ஆனாலும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு நம்மளுடைய ஆதரவு உண்டு, தமிழக போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு சிஜேபி போராடுறது வந்து ரிஃபார்ம் நீட், பேன் நீட் இல்லை கிடையாது. இப்போ தமிழகத்துல வந்து இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராடுற எல்லாமே வைக்கக்கூடிய ஒரு புள்ளி என்னன்னா ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, வசதி படைத்தவர்கள் தான் இதனால பயனடைகிறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா இது 2006 16 வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய 12வது பாடத்தை வச்சு தான் அட்மிஷன் நடக்குது. 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ 2006 16 வரைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அரசாங்க பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்கன்னு தெரியுமா? 278 மாணவர்கள். அப்போ இந்த 278 மாணவர்கள் 10 ஆண்டுலங்கும் போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள்? 28 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க போய் சேர்ந்தது. 2006 16 வரைக்கும் உண்டான 10 நிதியாண்டு கல்வி ஆண்டுகள்ல. இது சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நீட்டு வரும்போது என்னமோ அரக்கனா தான் வந்துச்சு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் வந்து அரசியல் நமக்கு அவர்கிட்ட விமர்சனங்கள் சில இருந்தாலும் நீட்டை பொறுத்த வரைக்கும் 7.5% உள்ளொதுக்கீடுங்கிறத ஒன்று கொண்டு வரார். ஜஸ்டிஸ் கலையரசன் அவர்களுடைய கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு காக்னிட்டிவ் கேப் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தவங்க கிட்ட இருக்குது, தொடர்ந்து 7 வருஷம் அரசாங்க பள்ளியில் படித்தாங்கன்னா காக்னிட்டிவ் கேப் இருக்குது, அதனால் இவங்களுக்கு ஒரு இன்டர்னல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ட்டு அவர் 10% ரெக்கமெண்ட் பண்ணார். எடப்பாடி ஐயா வந்து 7.5% பண்ணார். அது இல்லாமல் இந்த நீட்டு வந்து நமக்கு 1 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம லேட்டாக தான் உள்ளார கொண்டு வரோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையன் அன்னைக்கு கல்வி அமைச்சர். அப்போ நம்ம மாணவர்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து அனிதாவனுடைய பூத உடலுக்கு போய் மாலை அணிவிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. நான் நேரில் போய் அனிதாவனுடைய உடலுக்கு மாலை அணிவிச்சிட்டு வந்து ஏன் நீட்டு கூடாதுன்னு ஒரு கட்டுரை எழுதுன என்னுடைய பிளாக் ஸ்பாட்டில் 5 செப்டம்பர் 2017. அதே 3 வருஷம் கழிச்சு இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் நீட்டை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் நான் 2020 செப்டம்பர்ல. அப்போ இந்த அப்ப கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அன்னைக்கே வந்து என்ன பேட்டி கொடுக்கிறாருனாக்கா நம்மளுடைய தமிழக பாடத்திட்டம் குறிப்பா 10வது 12வது வரைக்கும் 12 வருஷம் இந்த பாடத்திட்டத்தை நம்ம மாத்தாம வச்சிருக்கிறோம். அப்போ அன்னைக்கு நீட்டு கொண்டு வரும்போது என்னன்னாக்கா அது வந்து தேசிய கல்வியில் NCERT சிலபஸ்லேருந்து நிறையா கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இங்கே கபடியில் விளையாட்டு வீரனாக இருக்கிறோம், திடீர்னு நீங்கள் கிரிக்கெட் போட்டியை வச்சு அதில் போய் விளையாடுங்கன்னா நம்மளால் எப்படி விளையாட முடியும் அப்படிங்கிறதா நம்ம கேள்வியாக இருந்துச்சு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து 2018, 19, 20 அந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த அத்தனை பாடத்திட்டத்தையும் மாற்றுறாங்க. இந்த ஐயா கலையரசன் அவர்களுடைய கமிட்டியினுடைய பரிந்துரையில பேர்ல 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் 2020, 21 அந்த ஒரு ஆண்டுக்கு 436 பேர் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. இப்போ அந்த நீட் இல்ல, அந்த நீட் அப்படிங்கிறது இப்போ சரிதான் தேவைன்னு அப்படி அந்த நான் சொல்லிடுறேன், அதுக்குள்ள வரேன்.
2021 22 544, 22 23 610, 23 24 650, 2024 25 முதல் ரவுண்ட் முடிகிற வரைக்கும் 613. இல்ல, இல்ல, அப்போ இல்ல, நந்தகுமார் 10 வருஷத்துல ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன், இது முக்கியமான புள்ளி, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புள்ளி. 10 வருஷத்துல இவங்க யார வந்து சோகால்டு ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் சொல்றாங்களோ வருஷத்துக்கு 28 பேர் சேர்ந்துகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டதுனால 650 அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வருஷத்துக்கு சேர முடியுது. அதோட தனியார் கல்லூரியில இடம் கிடைச்சா கூட 5 நயா பைசா அவங்க கட்ட வேண்டியதுல அனைத்து செலவையுமே அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஏத்துக்குது. புரியுது நந்தகுமார் சார். இப்போ இன்னைக்கு இந்த நீட் தேவதை இல்ல இந்த நீட் அரக்கனா அப்படின்றது வந்த தேவை நீட் அப்படிதானே? இன்னைக்கு தேவதையா ஏழைகளுக்கு மாறி இருக்கு. எனக்கு புரியுது நந்தகுமார் சார். இப்ப நீட் அப்படின்றது தேவைதான் இப்போதைய காலகட்டத்தில் அதனாலதான் தேவைதான். தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்னுடைய சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, அப்போ ஏன் சார் தாவேகா தேர்தல் அறிக்கையில நீட் விலக்குக்கு முயற்சி பண்ணாங்க? அரசியல் அத செய்றாங்க. தாவேகாட்ட தான் கேட்கணும், ஏன்ட்ட கேட்டு என்ன இல்ல பண்ணுங்க? அரசியல் செய்யறாங்களா? நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், இந்த- விமர்சகரா அதத்தான் உங்களுடைய இப்ப நான் பார்வையை ஒரு விமர்சகரா இந்த திமுக எடுத்த போலி அரசியலை, தாவேகாவும் பொய்யான எடுக்குது. அரசியலை எந்த கட்சியும் எடுக்காதீங்க. இப்ப இதை இல்ல என்ன சார், பண்ணாங்க? திமுக எடுத்தது போலி அரசியல் நீட் விவகாரத்துல, தாவேகா எடுத்தது முடிச்சிடலாம், என்ன fulfill ஆச்சுன்னா பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் நம்ம வந்து மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை கண்மூடித்தனமா எதிர்க்கலாம். அப்பதான் இங்க ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க், ஆன்டி மோடி ஓட் பேங்க். தாவேகாவும் அந்த நிலைப்பாட்டை தெரியல எடுத்துட்டாங்க. அவங்க என்ன அடிப்படையில இல்ல கொடுத்தாங்கன்னு சார், தெரியல. இல்ல நான் நந்தகுமார் சொல்றேன். சார், இல்ல நந்தகுமார் சார், சொல்லுங்க. திமுக எடுத்தது போலி அரசியல், நம்ம ஒரு வார்த்தையை அவங்களுக்கு கட்டமைக்கிறோம்ல. தாவேகா எடுத்ததும் போலி அரசியல் தானே? அப்போ ரெண்டுக்குமே ஒரே பாயிண்ட் தானே? பதில் சொல்லட்டுமா? இப்ப இதே வந்து திமுக ஆட்சியில அவங்க நீட்டுக்கு எதிர்ப்பா ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது விஜய் அவர்கள் 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறாரு. அந்த மீட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க கொண்டு வர ரெசல்யூஷனுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொன்னாரு. அன்னைக்கே நான் பல தொலைக்காட்சிகள்ல யூடியூப் விவாதத்துல பூராமே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து தேவையற்ற ரெசல்யூஷன். ஐயா விஜய் அவர்கள் வந்து இதை மாற்றி சிந்திக்கணும், இது வந்து எனக்கு அது இவங்க புரியுது ஏற்கக்கூடியதே நந்தகுமார் இல்ல சார். இல்ல அப்படிங்கிற நந்தகுமார் கருத்தை நான் இன்னைக்கு சொல்லல. என்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திமுக இந்த கொண்டு வந்த ரெசல்யூஷன் சட்டமன்றத்தில் நான் இதுக்கு ஆதரிக்கிறேன்னு சொன்னாரோ அன்னைக்கே என்னுடைய எதிர்ப்பு குரலை நான் பதிவு பண்ணிருக்கேன். சரி, அப்ப இப்படி புரிஞ்சுக்கிறேனா? தாவேகா செய்ததும் போலி அரசியல் தான். கட்டாயம் இது வந்து நான் தான் சொல்றேனே, அரக்கனா வந்து இல்ல, அதான் இன்னைக்கு தாவேகா தேவதையா செய்ததும் இருக்கும்போது போலி அரசியல் தான். இப்போ அப்படியே நான் முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஏழை மாணவனுடைய பெற்றோர்னு வச்சுக்கங்க, இல்ல அண்ணன் நந்தகுமார் சார், இப்போ நீங்க இல்ல, இந்த நீட்டை முடிச்சல நான் போயிட்டு எதிர்ப்பீங்களா? நான் வரேன். நான் கொடுக்கிற புள்ளி விவரத்து பிரகாரம் நீங்க இப்ப நீட்டை எதிர்ப்பீங்களா? நான் ஒரு நான் கொடுத்த இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நெறியாளர் அப்படின்றது சமதளமா போகணும். அதனால ஒரு இல்ல, முடிவுக்கு நீங்க நான் நடுவுல அதனால வந்துட சொன்னேன், முடியாது. நீங்க ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில நீட் எழுதக்கூடிய ஒரு மாணவன் உங்களுக்கு ஒரு அதுதான் உறவு சார். இருந்துச்சுன்னா நான் ஈக்குவலா நீங்க கொண்டு பண்ண போறேன். முடியுமா? நீங்க நீட் வேணும்ன்றீங்க, நீட் வேணாம்னு நீட்ல சொல்லக்கூடிய கருத்து நான் இருக்கு. அதான் சொல்ல வரேன். நான் வேணுமோ வேணாமோன்னு ஒரு என்ன- முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என்னை- உங்களுக்கு சாதகமாவோ அவருக்கு எதிர்ப்பாவோ இருக்க மாதிரி புரிஞ்சுக்க இருக்கும். முடியும். அந்த பாயிண்ட்க்கு நான் இந்த வரல. கருத்தை மட்டும் நீங்க பதிவு நான் பண்ணுங்க. நந்தகுமார் சார், நான் வரேன் உங்ககிட்ட, நான் வரேன். திரு சுமன் கவி, நீட் அப்படின்றது தேவைதான். முந்தைய ஆட்சி காலத்துல திமுக போலி அரசியல் செய்தாங்க, அதே நிலைப்பாடு தான் இப்ப தமிழ்நாட்டுல தொடருது அப்படின்னு நந்தகுமார் சொல்றாரு. அதாவது நந்தகுமார் சார் உண்மையிலே வந்து ஒரு நல்ல, அவருக்கு வந்து ஒரு பாக்கியம் அல்லது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு? ஏன்னா நாம வந்து நீட் அனிதா இறந்ததை மனதார வருத்தப்படுகிறோம். அந்த பெண்ணுக்காக இன்னைக்கு வரலும் இயங்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குழந்தை அதே மாதிரி யாரும் இறந்துடக்கூடாது, குருவம்பேட்டை ஜெகதீசன் அவங்க அப்பா இப்படிலாம் இறந்தாங்க, இப்படி யாரும் இறந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரை நேரில் போய் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் நந்தகுமார் சார்கிட்ட ஒன்று பாராட்டணும், என்ன அப்படின்னு சொன்னால் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாரோ, அவர் எந்த புள்ளியில் இருக்கிறாரோ அதுக்கு ஒரு 100% நம்புற மாதிரியான எல்லா விதமான டேட்டாவும் கொண்டாடுவார். இப்போ அவர் ஒரு எனக்கு புரியல, நம்புற மாதிரினா அதை நம்ப முடியாதா? சொல்லிடுறேன். கண்ணகியா மாதவியான்னு கேட்டுட்டு இப்போ பட்டிமன்றம் நடத்துவாங்க சார். 2 குரூப் போவாங்க, வடை சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டைமில் போவாங்க. கண்ணகின்னு பேசின இவர் அடுத்த வாரம் வந்து மாதவின்னு பேசுவார். அவர் பேசுகிறவர் அதே பட்டிமன்ற பேச்சாளர், அது நம்புற மாதிரி இருக்கும். கண்ணகின்னு பேசும்போது கரெக்ட் தானே, கண்ணகி தான் கற்பில் சிறந்தவள் டைரக்டாவே சொல்லிருக்கலாம். அப்படின்னு நந்தகுமார் சார் இப்படி தான் பேசுறாரு அப்படின்னு. விஜய் அவர்கள் அன்னைக்கு பரிசளிக்கக்கூடிய போதே நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரே அது விளக்க நான் சொல்றேன். சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னது. அப்போ ஒரே விஷயத்தை 2 விதமா மாற்றி பேசுவதற்கு தரவுகளோட, அதாவது இல்ல இல்ல மாத்தி பேசுறங்கிறது மட்டும் நீங்க இது பண்ணிக்கீங்க. பேசுவதற்கு அன்னைக்கும் இல்ல, அதே இல்ல, நிலைப்பாடு ரெண்டு தான். ஸ்டாண்டையுமே நந்தகுமார் சொல்றாரு. அதிமுக கூட இந்த 7.5% பேசல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னையில இருந்து. நான் எடுத்துக்கிட்டேன், அன்னையில இருந்து நான்
பேசிக்கிட்டு பாயிண்ட் இருக்கேன். எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க. எடப்பாடியார் கொண்டு வந்த சொல்லுங்க. அருமையான திட்டம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நந்தகுமார், சுமன் கவிஞர். அதான் ஐயா வந்து விஜய் அவர்கள் திமுக ஆதரிக்கும் போது கூட நான் எதிர்த்து கேட்டேன். விஜய் அவர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கான நேரம் கொடுங்க. சுமன் அனிதா கவிஞர். இறந்த போது நெஞ்சுருகி மனமுருகி ட்விட்டெல்லாம் போட்டேன் நானு அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கேன். கட்டுரை எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த கட்டுரையில அப்படி கட்டுக்கட்டாக காரணங்களை அடுக்கியிருப்பாரு. அந்த காரணங்களை நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்ற இப்ப நீங்க அந்த கட்டுரை அவர் வச்சிருக்காருல, மறுபடியும் நம்ம அந்த கட்டுரை எடுத்து பார்த்தோம்னா இவர் இன்னைக்கு பேசுறதுக்கு முற்றிலும் முரணா இருக்கும். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது என்னது, அரக்கனாக வந்த நீட்டு, அதாவது அரக்கனாக வந்துச்சான். அது இப்போ வந்து அது தேவதையா மாறிச்சான். பிரச்சனை என்னன்னா அரக்கனாக வந்ததுன்னு அவர் சொல்லும்போது நீட் அனிதா அப்படின்னு 1-2 பேர் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா அவர் தேவதைன்னு இப்ப சொல்றாரு இல்லையா, இப்பதான் 13,892 மரணங்கள் நடக்குது, 65% மாணவர்கள் சூசைட் பண்றாங்க. அந்த பாயிண்ட் இதை நீங்க கேட்கணும். தேவதைன்னு மாறினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரத்த வெறி, அதனுடைய கோர பற்கள் மோசமா தெரியுது, மரணங்கள் அதிகமா இருக்குது. அப்ப டேட்டா அவர் கையில இருக்கிறது மாதிரியே எனக்கு ஒரு பதற வைக்கும் டேட்டா என்னன்னா 65% சூசைடுகள், அதுவும் சிறந்த மாணவர்கள். மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் கிளாஸ்ல இல்ல 10ஆம் கிளாஸ்ல தேர்வு பயத்தின் காரணமாக 35 மதிப்பெண் எடுக்கிற மாணவன் இறந்து போகுதுங்குது வேற. முதல் மதிப்பெண் எடுத்த 1000க்கு 1200க்கு 1120 மார்க் எடுத்த அந்த மாதிரியான சிறந்த மாணவர்கள் இறப்பது என்பது எவ்வளவு பெரிய மோசம். அப்படிப்பட்ட இறப்புகளை ஏற்படுத்துவதுதான் இந்த நீட். அது மட்டும் நந்தகுமாருடைய கருத்து நான் வரேன் உங்கள்ட்ட. அதனால நந்தகுமார் சார் நீங்க வந்து எப்படி ஆட சொன்னாலும் ஆடுவாரு. அவர் ஒரு சிறந்த நல்லா போடுவாரு. அது இல்ல பிரச்சனை. அவர் சொல்லுகிற கருத்துக்களை நான் அதான் சொல்றேன். 2000 அந்த இப்ப திருமண வாழ்க்கையில எத்தனையோ பேர் தற்கொலை பண்றாங்க. கல்யாணத்தை பேன் பண்ணிடலாமா? இல்ல இல்ல டாபிக் மாற வேண்டாம். நந்தகுமார் வேண்டாம். சுமன் கவிஞர் நான் ஒரு பிரேக் அப்புறம் ஒரு ஆரோக்கியமான விவாதம். திரு சிவா பரமேஸ்வரன், கடந்த காலங்களில் நீட் விவகாரங்கள்ல நடக்காத போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டில் தொடங்கி இந்திய தேசிய அளவில் நடந்திருக்கு. ஆனா அப்போதெல்லாம் இது போன்ற விவகாரங்கள்ல அடுத்தடுத்த ஒரு சமநிலைக்கு போயிடுவாங்க. சரி, இப்போதைக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, நம்ம அடுத்து போகலாம் அப்படின்னு. ஆனா மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்கும். அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த விவகாரத்திலையும் எடுக்க போகிறார்களோ, அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நிறைவா? இல்லை, அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுப்பார்களே ஆனால் அதற்கான விலையை அவர்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். ரெண்டு அரசுமே யாராக இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தன்மத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு முறையான தேர்வுகள் நடக்க வேண்டும். பல மாதங்கள் பல ஆண்டுகள் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எனக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. நீட் மட்டுமல்ல, எந்த தேர்வாக இருந்தாலும் அது நியாயபூர்வமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அதற்கு எதிராக யாராவது சென்றால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். ஒருவேளை வாதத்திற்கு வைத்துக் கொள்ளலாமே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார்னு எடுத்துக்கலாம் ஒரு வாதத்திற்கு. தேசிய அளவிலான போராட்டம் முடிவுக்கு வந்துடும். ஆனா தமிழ்நாட்டுடைய போராட்டம் முடிவுக்கு வராது. தமிழ்நாட்டினுடைய போராட்டம் முடிவுக்கு வரணும், என்ன எப்படி வரும்? நம்ம என்ன சொன்னா, விருப்பு வெறுப்பின்றி அரசியல் பேசுவோம் அல்லது நடந்ததை வைத்து பேசுவோம்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல அல்லது கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல, இப்ப நீட் வந்து 2016 இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்வு காலங்கள் வரும்பொழுது, நீட்டு அந்த காலங்கள், இந்த தேர்வு காலங்கள் வரும்பொழுது, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான அரசியல் நிகழ்வும்போது, இல்லை நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும், இல்லை நீட்டுக்கு ஆதரவாக நடைபெறுமே ஒழிய, இப்போ நீட்டை பற்றி பேசுகிறோமே, பலர் ஏன் ஒரு விஷயத்தை பேச தயங்குகிறாங்கன்னா, நீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தான் நடைமுறையில் இருக்குது. நீட்டுக்கு முன்னால காலத்திலிருந்து இந்த இந்தியாவில் மிகவும் துரதிருஷ்டவசமாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த வினாத்தாள் கசிவு என்பது மிகவும் கேவலமான துர்பாகியமான நிலைமை இருந்திருக்கிறது. நீட்டை பேன், நீட் அல்லது நீட் விலக்க வேண்டும், நீட்டை ஒழித்து விட வேண்டும் என்றால் எல்லா மாநிலத்திலும் தேர்வாணைய டிஎன்பிஎஸ்சி மாதிரி அந்த அரசு தேர்வாணை குழு இருக்குது. மத்திய பணியாளர்கள் தேர்வுக்கு யூபிஎஸ்சி இருக்குது. இன்ஜினியரிங் கல்விக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. லாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போ ஒரு போட்டி தேர்வுங்கிற முறையவே நீக்கிவிட வேண்டுமா
அப்ப நீட்டுக்கு மாத்திரம் எப்படி விதிவிலக்கு கொடுக்க முடியும்? என்ன செய்தா இந்த பிரச்சனை முடிவு? இல்ல, என்ன செய்தால் பிரச்சனை முடியும் என்றால் எந்த தேர்வாக இருந்தாலும் அதில் சந்தேகத்திற்கு எள்ளளவும் இடமில்லாமல் நேர்மையான வகையில் நடத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. சரி. அதற்கு ஏற்ற வகையில் மாணவர்கள் தங்களது தகமைகளை உயர்த்திக் கொள்கின்ற அளவுக்கு மாநிலங்கள் பாடத்திட்டங்கள் அது தரம் உயர்த்தப்பட வேண்டும். இல்ல நீட் தேர்வோ இல்ல ஆல் இந்தியா இன்ஜினியரிங், இப்ப நீட்டை விட கடுமையானது IIT அந்த தேர்வுகள், தேர்வுகள், IIM தேர்வுகள், இந்தியன் மேலாண்மை பல்கலைக்கழகத்துக்கான தேர்வுகள் அதை விட அப்போ மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி சர்வதேச அளவிற்கு இந்தியாவில் இந்த உயர்நிலை படிப்புகளில் படித்தால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மாணவர்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய தவிர போட்டி தேர்வுகளை நீர்த்து போக செய்வது என்பது ஒரு பிற்போக்குவாதமாக தான் எனக்கு தோன்றுகிறது. சரி, அப்துல் ரஹ்மான், தேசிய அளவில் நீட்டில் தற்காலிகமாக எங்களுக்கு சரி செய்யணும், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும். திமுக ஆட்சியிலையும் பயணித்திருக்கீங்க, காங்கிரஸ் தாவேக ஆட்சியிலையும் பயணிக்கிறீங்க. திமுக செய்தது ஒரு போலி அரசியல். இந்த நீட்டு விவகாரத்தை வைத்து தாவேகா என்ன அரசியல் எடுக்கிறாங்க இந்த விவகாரத்தில்? நிறைவா முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு 10 செகண்ட்ல ரொம்ப சுருக்கம். 4 பேர் 1997 ஒரிசா மாநிலத்தில் ஒரு தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் லீக் ஆன பொழுது அப்பொழுது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP செயலாளராக இருந்த தர்மேந்திர பிரதான் அந்த போராட்டம் நடத்தினார். கவனிக்கணும். சரி, அப்துல் ரஹ்மான், நான் முன்னாடி கேட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சகோதரர் சொன்ன ஒரு கேள்விக்கு பதில் சேர்த்து சொல்லிடுறேன். ஏனென்றால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சதிகளும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு சதி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. சர்வதேச சதிகள் சொன்னாரு. இதற்கு முன்பு சாகின்பாத் போராட்டம் நடைபெறும் பொழுது அப்படி ஒரு சர்வதேச சதி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுல யாரை கைது பண்ணாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு வேளாண் சட்டத்துக்காக விவசாயிகள் போராடினாங்க பாத்தீங்களா, அப்பவும் இதுல ஒரு வெளிநாட்டு சதிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலயும் அந்த வெளிநாட்டு சதிக்காரர்கள் யாரை இவங்க கைது பண்ணாங்கன்னு தெரியல. எப்போதெல்லாம் இவர்களுடைய கையாலாகாத தனம் வெளிப்படுகிறதோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு துணைக்கு கூட்டி வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச சதி. அந்த வார்த்தை அந்த போலி அரசியலுக்குள்ள வரலாம். போலி அரசியலுக்குள்ளனா இப்ப திமுக எப்படி இந்த விவகாரத்தை கையாண்டது, தாவேகா எப்படி கையாளுகிறது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. ஏன்னா மத்தியில நீங்க இல்ல, என் கேள்வி அது இல்ல. உங்க கேள்வி திமுக நீட் விவகாரத்தை கையாண்டது போலி அரசியல். ஏன்னா அவங்களுடைய செயல்பாட சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு வாங்க முடியல, அந்த விவகாரத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியல. தாவேகாவும் தேர்தல் அறிக்கையில நீட்டு விலக்கு கேட்கறாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கலையே. சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுகவிடம் இந்த கேள்வி ஏன் திமுகவிடம் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லப்படுகிறது என்றால் 2021 திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை எப்படி பெற வேண்டும் என்ற மந்திரம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தாவேகா என்ன சொல்லுதுன்னா, மாநில பட்டியலுக்கு இதை கொண்டு வந்தால் மட்டுமே இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்ற ஸ்டாண்டை தான் அவங்க இப்போது கடைசியாக பிரதமர் அவர்களை சந்திக்க திட்டத்துக்கு போனப்போ கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்துட்டு வந்தார். இப்போதும் அவங்க அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அதாவது மாநில பட்டியலுக்கு இதை நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க, இல்லைனா இடைக்காலமாவது ஒரு நிவாரணம் கொடுங்க. மற்றபடி நீட்டை நாங்கள் தமிழகத்துக்கு விலக்கு கேட்க வேண்டும் என்றால் நம்ம நாடாளுமன்றத்தில் தான் கொண்டு வர முடியும். இல்ல, பிரதமரை சந்திச்ச போது நீட் விலக்கு அதை கேட்டாங்க. இதுக்காக போனார். 4 கோரிக்கை தான் கொடுத்தாங்க. 4 கோரிக்கை என்ன எனக்கு தெரியும். சொல்லுங்க. பிரதமரை சந்தித்த போது இல்ல சார், பிரதமருக்கு பிறகு 2வது முறை போறால திட்டக்குழுக்காக ஒரு மீட்டிங் போனாங்கல, அப்ப இந்த விஷயத்தை கொடுத்திருந்தார். நித்தி ஆயோக் கூட்டத்துல சொல்றாங்க. கொடுத்திருந்தார். ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு. இதை எங்களுக்கு மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டார். இப்படி புரிஞ்சுக்கலாமா? திமுகவால முடியாது, தாவேகாவால முடியும், ஆனா கொஞ்சம் காலம் கொடுக்கலாம். எந்த விதமான போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடாமல் இதை இப்படித்தான் செய்ய முடியும்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது இப்படித்தான் செய்ய முடியும், மாநில பட்டியல கொடுத்தாதாங்க மாத்த முடியும். மத்தபடி நான் எங்க அவங்க கிட்ட நாடாளுமன்ற நிறைவா எடுத்துக்கிறேன். திரு ராமன், நிறைவா. இப்போ அண்ணன் சொன்னாரு, சரி தம்பி சொன்னாரு, இன்னொன்று நீங்க 60 ஆண்டு காலத்தை விடுங்க. அதான் இல்லை சார். இப்போ இந்த டெல்லியில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு பங்களாதேஷனுடைய இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா? இது என்ன, எதுல, எந்த கணக்கில் சேர்க்கறதுக்கு சொல்ல முடியுமா? எந்த கணக்கில் சேர்க்கறது சொல்லுங்க சார். நீட்டை ஆதரவு கொடுக்கறதுனால மட்டுமே அப்படி எடுத்துக்கலாம். ஆதரவு கொடுத்துருக்கு சார். பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? அப்படி நாங்க நீங்க அதுல இருந்து உள்ள நோண்டாதீங்க. பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? உனக்கு என்ன வேலை? அண்டை நாட்டுக்கு என்ன சார் வேலை சொல்லுங்க. சார் நீட்டை ரத்து சார், நாளைக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு பிற நாட்டோட தலையீடு நாளைக்கு மத்திய அரசு தனியார் மருத்துவ கல்லூரிகளை நாங்கள் தேச உரிமை ஆக்குவோம் சொன்னால்
நீட் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. நீட் என்பது ரிஸ்மெண்ட் ரேகா சார். நீட் அது உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு ரிஸ்மெண்ட் மத்திய அரசு ரேகா. நினைச்சாலும் அது நீட் வரையறை விலக்கை பெற முடியாது. முடியாது. சரி, ராமன் முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டுல வந்து நீட்டை எடுத்த காரணம் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு வங்கிக்காக ஒரு நாடகம். ஆனா தாவேக தெளிவாக உள்ளது. ஆனால் இந்த காரணத்தை மேற்கோள் காட்டி இல்ல ராமன் எனக்கு 2 வித்தியாசம் மட்டும் கொடுங்க. நீட்டு விலக்கு பெறுவோம் திமுக சொன்னாங்க, தாவேக்காவும் நீட்டு விலக்கு பெறுவோம் சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? தாவேக என்ன சொல்லுதுன்னா இது வந்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு. அவங்க மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. கொடுக்க முடியாது. திமுகவா தானே சார் கேட்டாங்க. திமுக வந்து இதை நாங்க நீக்குவோம், எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று ஏமாற்றினார்கள் மக்கள். அதனால இளைஞர்கள் ஓட்டு போட்டு ரெண்டுமே அர்த்தம் ஒண்ணுதான். நீட்டு விலக்குன்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க ஆப்பத்துக்கும் தோசைக்கு என்ன வித்தியாசம்னா, தோசை 2 சைடுல மறைச்சுப்படுது, ஆப்பம் சிங்கிள் சைடு மறைச்சுப்படுது. சிங்கிள் நீங்க அந்த லைனுக்கு வராதீங்க சார். நீட்டை ரத்து செய்தால் சீரியஸான விவாதத்துல இதுதான் ஒரு சிறப்பான நீட்டை ரத்து செய்தால் நோட்டை எண்ணலாம் என்று தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசியல் பின்புலத்திலிருந்து இயக்குகின்றன. இதற்கு இளைஞர்கள் பலியாக கூடாது என்பதுதான் மத்திய அரசு யோசிக்கின்றது. நிறைவா எடுத்துக்கிறேன். சுமன் கவி நிறைவா. இல்ல, இந்த விவகாரத்தில் நீட் எதிர்ப்பு விவகாரத்தில் திமுக மிக தெளிவாக இருக்கிறது. சலுகையோ அல்லது அதிலிருந்து விலக்கு, அதிலிருந்து கொஞ்சம், அதாவது இப்போ 7% உள்ஒதுக்கீடுகள் செய்வது இதெல்லாம் மாதிரி கிடையாது. முற்றிலுமாக விலக்கு அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஏகே ராஜன் கமிட்டி அமைச்சது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை கொண்டு வந்தது, மசோதா கொண்டு வந்தது, நீட் மசோதாவை ரத்து மசோதாவை கொண்டு போய் அனுப்பி வச்சது, அதை தடுத்து நிறுத்தி வைத்திருந்த ஆர்.என். ரவிக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தியது, 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி ஒரு மக்கள் எழுச்சி இயக்கம் நடத்தியது. இன்னைக்கு வரையிலும் கனிமொழி அவர்கள் இதெல்லாம் அந்த 5 வருஷத்துல நடந்த நடவடிக்கை சார். அந்த நீட்டு விலக்குக்கு ஒரு ரகசியம் ராமன் சொன்னார்ல, அந்த ரகசியம் தான். ரகசியம் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஒரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மாண்பு இருக்குது. இத்தனை ஆயிரம் மக்கள், லட்சம் மக்கள் போட்டு வாக்களித்த பிரதிநிதிகள் ஏற்படுத்திய அந்த சட்டத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அவர் நம்பினாங்க. அதற்கு சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணா அதுக்கு மதிப்பு இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். எத்தனை பேர் இறந்தாலும் சரி, எத்தனை பிணங்கள் விழுந்தாலும் சரி, சொல்லுகிற தாவேக்கா அரசுலயும் இப்ப நீட்டு விலக்குன்றது கிடைக்காது. தாவேக்கா அரசுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அது வெறுமனே வெறும் வார்த்தைகளில் சொல்லுகிற, அதாவது திமுக ஒன்று சொல்றதுன்னா அதற்கு மேல் ஒன்று சொல்லும், அவ்வளவுதான். நிறைவா இல்லை, இப்போ நம்ம வந்து திமுக 332 வாக்குறுதி எண், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இப்போ 7.5% இருக்கிறத 10% உயர்த்தி கொடுப்போம்னு 2021 அவங்க கொடுத்த வாக்குறுதி எண். அதை கொஞ்சம் சுமன் கவி படிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லது. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கத்தை பார்த்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு கலையரசன் கமிட்டி அவங்க கொடுத்தது 10%. இப்போ நீங்கள் 7.5 இருக்கிறத நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோங்கிறது இன்னைக்கு யாருக்கும் எந்த மாநிலத்துக்கும் வலிமை இல்லை. அந்த 7.5 10 கொடுங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இன்னைக்கு ஆர்டிஐ எஜுகேஷன்ல 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் நீங்க படிக்கலாம். ஆனா நீங்க இந்த 7.5% எப்போ அப்ளிகபிள்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான். அப்போ நீங்க ஆர்டிஐல அதுக்கும் இன்பில்ட் பண்ணும்போது இது மிஸ் ஆயிடும். அப்போ இந்த விலக்கு 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இந்த 7.5 10 உயர்த்தி கொடுங்க. மூன்றாவது, இன்னைக்கு வந்து நீட்டுங்கிற கோச்சிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த கொள்ளையடிக்க முடியாத மாதிரி அரசாங்கமே இந்த கோச்சிங் சென்டர்களுக்கு ஃபீஸை வந்து நிர்ணயிச்சு உச்சவரம்பை நிர்ணயிக்கலாம். நான்காவது, இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முன்னாள் இஸ்ரோ தலைவர்களுடைய இதுல தான் போன தடவை 2024 நீட் பேப்பர் லீக் ஆன போது அவங்க ஒரு கமிட்டி அறிவிக்கிறாங்க. அதுல 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை முற்றிலும் முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் நிர்வாக நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மாறுதல்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த சிஜேபி கேட்ட அந்த என்டிஏ உடைய ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் பூரா இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கிடைச்சிரும். நிர்வாக நடவடிக்கையை தாவேக்கா எடுக்கணும் நந்தகுமார் சொல்றாங்க. நான் நிறைவா எடுத்துக்கிறேன். மக்களை திசை திருப்பாம இந்த 4 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா அரசாங்கத்துக்கு முன் வைக்கிறீங்க. சரி, நான் எடுத்துக்கிட்டேன், பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். நேர்மையான நீட் தேர்வு கோரக்கூடிய இந்தியா, நிரந்தர நீட் விலக்கும் கேட்கும் தமிழ்நாடு, என்ன செய்ய போகிறார்கள் நாட்டினுடைய பிரதமரும் மாநிலத்தினுடைய முதல்வரும்? இந்த தலைப்பின் கீழ் தான் 5 விருந்தினரோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.